ஹாய் ஹையரிங். நான் எதுக்கு இவரை வேலைக்கு எடுத்தேன்? நான் எடுத்த டெசிஷன் சரிதானா? இவர் இந்த வேலைக்கு சூட் ஆவாரா? இந்த வேலை இவருக்கு சூட் ஆகுமா? Too many complications in the process of hiring. What is meant by hiring? Hiring na enna? Placing of right candidates in the right place at the right time with the right price. I repeat, placing of right candidates in the right place at the right time with the right price. Beautiful process in the business. Recruitment. இதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்றோம்? கோல் செட் பண்றோமா? சரியான நபர்களை உள்ள கொண்டு வரோமா? சரியான பொசிஷன்ஸ்ல பிளேஸ் பண்றோமா? நார்மலா இப்ப ஆர்கனைசேஷன்ஸ்ல ஆஸ்பைரிங் என்டர்பிரனர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, ஹையரிங் ஆஃப் பீப்புளுக்கு. ரெண்டு காமன் மெத்தட். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாது. லெட் மீ எக்ஸ்பிளைன் வை. இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெஃபரல் மெத்தட். ரெஃபரன்ஸ் மூலியமா வரக்கூடிய நபர்கள் உங்க நெட்வொர்க் உள்ள மேனேஜர்ஸ்ட சொல்லி, இல்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ட சொல்லி, கொலீக்ஸ்ட சொல்லி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லி, ரிலேஷன்ஸ்ட சொல்லி, இந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள்லாம் ரெஃபரன்ஸ் மூலியமா வரக்கூடியவங்க. இப்ப என்ன நடக்கும்னா, உங்க மேனேஜர் சொல்லியிருப்பீங்க, அவர் வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்படி வரக்கூடிய நபர்கள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல போய் ட்ரை பண்ணி அவங்களை எடுக்காம, ஹையர் ஆகாம இப்படி ரெஃபரன்ஸ் மூலியமா வருவாங்க. அப்படி வர்றப்ப உங்க ஆர்கனைசேஷன்ல அவங்க சூட் ஆவாங்களா? உங்க ஆர்கனைசேஷனுக்கு அவங்க ஃபிட் ஆவாங்களா? ஜஸ்ட் திங்க். டெஃபினெட்லி மாட்டாங்க. பட் ஏன் ரெக்ரூட் பண்றீங்க? why you are accepting? Second, outsourcing. அந்த ரெக்ரூட்மெண்ட் அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ரெக்ரூட்மெண்ட் இஸ் a ப்ராஜெக்ட் மாதிரி. அதை இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் இன்னொரு ஆர்கனைசேஷன்ல கொடுத்து பண்ண சொல்றோம். அது சரியா? இஸ் இட் ரைட்? உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனோட, குவாலிட்டிஸோட, இந்த ஏஜ் லிமிட்ல, இந்த சேலரி, இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட அனுப்புறீங்க ஆர்கனைசேஷனுக்கு. அதர் ஆர்கனைசேஷன் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க கேண்டிடேட்ஸ் அனுப்புவாங்க. சூப்பரா இருப்பாங்க, வெல் குவாலிஃபைடா இருப்பாங்க, வெல் டு டூ பர்சனா இருப்பாங்க. பட் உங்க ஆர்கனைசேஷன் சூட் ஆவாங்களா? பிகாஸ் இந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்ணணும்னா யூ வில் லுக் ஃபார் சம்திங், கேரக்டர், ஆட்டிடியூட், சேலஞ்சிங் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க. பட் அவங்க அனுப்புற ஆட்கள் அவங்களுக்கு சரியா இருக்கலாம், பட் உங்க ஆர்கனைசேஷன் ஃபிட் ஆக மாட்டாங்க. ஜஸ்ட் திங்க். அப்படின்றப்ப இது ரெண்டு மெத்தடுமே வில் நாட் ஒர்க் அவுட். ரெஃபரல் மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகாது, சேம் டைம் இந்த அவுட் சோர்ஸ் பண்ற மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகாது. சரிப்பா, அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க நீங்க? கிளியரா சொல்லுங்களேன். நீங்க கேட்கலாம். டெஃபினெட்லி 4 மெத்தட் இருக்குங்க. இந்த 4 மெத்தட்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி. ஒரு பிசினஸ் அப்படின்னா இட்ஸ் a சிஸ்டம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஹையரிங் நடக்கும். ரைட்டா? அப்படின்றப்ப சரியான நபர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் சரியான நபர்கள் நம்ம கூட வச்சுக்கணும். யாரை வச்சுக்க கூடாது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? பிகாஸ் ஒரு பிசினஸோட வளர்ச்சி எதை பொறுத்துனா நம்ம கூட இருக்க ஆட்களை பொறுத்து, அண்ட் தென் தேர் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் வாட் எவர். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகும். த டெக்னாலஜிஸ், சோ அண்ட் சோ. பட் முக்கியமான விஷயம் ரெக்ரூட்மெண்ட். ஏன்னா ஆட்கள் உள்ள வர்றாங்க. த குட் பீப்புள், த ரைட் பீப்புள் உள்ள வர்றது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மூலமா வருவாங்க. அதை எவ்வளவு முக்கியமா நம்ம பண்ணணும், எவ்வளவு ஃபோக்கஸ்டா பண்ணணும், கோல் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ரெக்ரூட்மெண்ட். இதை மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல ரெஃபரலும் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணி தான் பண்றோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபைன். இப்போ இந்த 4 மெத்தட் என்னென்ன? வாட் ஆர் த மெத்தட்ஸ்? சோஷியல் மீடியா. ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியல் மீடியா இஸ் a beautiful influencing platform. இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா தான். திஸ் யூடியூப், wonderful platform.
உங்களை ரீச் பண்ணியிருக்கு, நீங்கள் இன்ட்ரெஸ்டடோட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வீடியோ, ரைட்டா? அப்படின்றப்ப எவ்வளோ அற்புதமான ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சோசியல் மீடியா. இதை நம்ம சரியாக பயன்படுத்தலாம். நம்ம ஆட்கள் எடுக்கிறோம், எடுத்துட்டு ரெடி டு பே, இன்சென்டிவ் கொடுக்குறோம், பேக்கேஜஸ் கொடுக்குறோம், பட் ரெக்ரூட் பண்ற ப்ராசஸ்க்கு வந்து வி ஹேவ் டு பே. அப்படின்றப்ப சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் போஸ்ட் பண்றதுக்கு பே பண்ணணும். பிகாஸ் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு சரியான கேண்டிடேட்ஸை வந்து அவங்க கொடுக்க போறாங்க. நீங்க ஒரு ஆட் போடுறீங்க, இந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட இவ்வளோ சேலரி, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த ஸ்கில் செட்ஸ் இருக்கணும், ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா உங்களுக்காக என்ன பண்ணணும், சரியான நபர்களை போய் ரீச் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பாப்பாப்ல பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனி நம்ம போலாமே அப்படின்னு அவங்க மைண்ட்ல தோணும். தே வில் அப்ளை ஃபார் த ஜாப். வேரியஸ் ரெஸ்யூம்ஸ் வரும், அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் சரியான நபரோ உங்க கம்பெனி சூட் ஆகிற மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஃபைன். ரெண்டாவது கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். வேலை வாய்ப்பு நீங்க வந்து இதை ஒரு சர்வீஸ் பண்ண கூட பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் யூ நீட் அ நியூ கேண்டிடேட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். நிறைய காலேஜஸ்ல பண்றாங்க. இப்போ என்ன சேலஞ்சிங்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள இறங்க மாட்டாங்க, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல போக மாட்டாங்க. They are looking for experience. Okay, fine. Experience வேணா you can move for summer methods, but freshers என்னால் ட்ரெயின் பண்ண முடியும். என்னோட ஆர்கனைசேஷன்ல அவரை ட்ரெயின் பண்ணி நல்லா வந்து அவருக்கு ஒரு நல்ல ஸ்கில் கற்றுக் கொடுக்க முடியும், நாலேஜ் கொடுக்க முடியும், பிஸ்னஸை பற்றின அவேர்னஸ் கொடுக்க முடியும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். காலேஜஸ் வந்து உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் வந்து ஏ ரேட்டட் காலேஜுக்கு போகக்கூடாது, அதாவது ஏ கிரேட் காலேஜுக்கு போகக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி வந்து ஏ கிரேட் காலேஜ் தான் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஏ கிரேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அப்ராட் போகணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருப்பாங்க. ஸோ பி கிரேடட் அண்ட் சி கிரேடட் அந்த காலேஜை போய் அப்ரோச் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னன்னா தே விஷ் டு ஒர்க் அண்ட் லேர்ன், ரெண்டு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா தே வில் டூ த ஒர்க் வித் லவ் அண்ட் பேஷன். விரும்பி பார்ப்பாங்க. ஓகே வேலை பார்க்கணும், நம்மளும் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள், ஒரு சில எதிர்பார்ப்புகளோட அவங்க கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. தே வில் டூ வெரி கிரேட் திங்ஸ், தே வில் கிவ் யூ மெனி திங்ஸ். டெஃபினெட்லி அதை பண்ணுங்க, அவங்க லைஃபும் சூப்பராக இருக்கும், அவங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டா ஃபைன். ஸோ இட்ஸ் அ மெத்தட். தென் ஜாப் போர்ட்டல்ஸ் சுலேகா, மான்ஸ்டர் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்ல வந்து நீங்க உங்களோட வாண்டட் ஆட்ஸை போட்டு விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க, இம்மீடியட்டா வந்துட்டு நீங்க போயிட்டு போன்ல ஓகே மான்ஸ்டர் லைக் இந்த இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் உங்களோட ரெஸ்யூம் கொடுத்து தேடுவீங்க. அதே இதை நீங்க ஆட் போட்டீங்கன்னா அந்த மாதிரி நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஜாப் போர்ட்டல்ஸ்ல போட்டு விடுங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ மெத்தட், ரைட் கேண்டிடேட்ஸை நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபைன். ஃபோர்த் மெத்தட் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சியை போயிட்டு அணுகுங்க. 1 இல்லை 2 இல்லை 10 கன்சல்டன்சியை போய் நீங்க வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கொடுங்க. ஏன் அப்படின்னா 1-2 கொடுத்தீங்க, 1-2 கன்சல்டன்சியை கொடுத்தீங்க அப்படின்னா they will get you some candidates, பட் அவங்க உங்க கம்பெனி சூட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வச்சிருக்க ப்ரொஃபைல்ஸை உங்ககிட்ட தள்ளி விடுவாங்க. பட் 10 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா 7 ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சிட்ட இருந்து வரக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்க ஆர்கனைசேஷனுக்கு சூட் ஆகாது. ரிமைனிங் 2 வந்து உங்களுக்கு சூட் ஆகும், பட் சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரிமைனிங் 1 வந்து கண்டிப்பா உங்களோட ஆர்கனைசேஷன் நீங்க எதிர்பார்க்குற பொசிஷன்ல நீங்க எதிர்பார்க்குற குவாலிட்டிஸோட ஒரு கேண்டிடேட் கிடைப்பாப்ல அவங்கள பிளேஸ் பண்ணுங்க. ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி they are doing a great job. அவங்க அணுகி அவங்களுக்கு உங்களோட ரெக்ரூட்மெண்ட்டை உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கொடுங்க. ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த 4 மெத்தட்ஸ். ஐ வில் ரிப்பீட் அகைன். சோஷியல் மீடியா, ஜாப் போர்ட்டல்ஸ், ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். இந்த 4 மெத்தடையுமே இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எது ஆப்ட் ஆகும் பார்த்துட்டு யூ மூவ் ஃபார் தட். ஃபைன். இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க.
பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க, ஆண்டர்பிரனர்ஸை ஷேர் பண்ணுங்க, இல்லை ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸை ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆனந்த் கணேஷ் signing out. Until we meet again, bye.